என்கிட்ட ஒரு சின்ன டேங்க் தான் இருக்கு. அதில அக்வாஸ்கேப்பிங் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பா. நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் ஒரு சின்ன டேங்க் தான் வச்சிருக்கேன். ஒரு 1 அடி டேங்க்கு, இல்ல வந்துட்டு ஒரு 1 1/4 அடி டேங்க், இல்ல 1 1/2 அடி டேங்க்கு. ஸோ அந்த மாதிரி டேங்க்ல எப்படி அக்வாஸ்கேப்பிங் பண்றது அப்படின்ற டவுட் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்றேன். ஸோ என்கிட்டயும் வந்துட்டு ஒரு 1 1/4 அடி டேங்க் இருக்கு. அதுல நான் ஒரு அக்வாஸ்கேப்பிங் பண்ண போறேன். அதுல நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீஷியஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ஆன் தி வே. அது இன்னொரு வீடியோல வரும். ஸோ அந்த டேங்க் நான் எப்படி அக்வாஸ்கேப்பிங் பண்றேன்றதை இந்த வீடியோல பாருங்க. அது என்ன ஸ்பெஷல் ஸ்பீஷியஸ்ன்றது அடுத்த வீடியோல காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த டேங்க். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/4 அடி டேங்க்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு நல்ல அக்வாஸ்கேப்பிங் பண்ண போகிறேன். அது என்னதுன்றத கிளியராக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பண்ணுறேன்ட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாண்டு கொட்டி வச்சுருக்கேன். இந்த சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சாண்டு தான். பட் ஆனால் இது கடையில் வாங்கின சாண்டு. என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட கொடுத்தாரு, அவர்கிட்ட இருந்ததுன்ட்டு. ஸோ இந்த சாண்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து நார்மல் சாண்டும் இருக்குது. நான் ஏன் இந்த சாண்டு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு க்ளீன் பண்ண சாண்டு. என்கிட்ட இருக்க சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 4, 5 வாட்டி வாஷ் பண்ணணும். இந்த சாண்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் நார்மல் சாண்ட் வாங்கினீங்கன்னா அது கம்மியாக இருக்கும் காசு. ஸோ இது எனக்கு ஓசியில் தான் கிடச்சிது. அதனால் இதை வச்சு நான் பண்ண போகிறேன். வந்து காஸ்மெட்டிக் சாண்டுன்னு தான் சொல்லுவாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி க்ளீன்டு. இது இது வந்து அக்வேரியம் ஷாப்லேருந்து வாங்கின சாண்ட் இது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஹார்ட்வேர் ஷாப் இல்லைன்னா வந்துட்டு இந்த கடை பில்டிங் மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும். இது வந்துட்டு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாரு. ஸோ அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு இல்லை ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ இதை தான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது இது மாதிரி பொருள் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த சாண்டை வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பரப்பி விட்றதுக்கு தான், வேறு எதுக்கும் கிடையாது. இது நம்ம கையில் பண்ணோன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வரும். ஆனால் வந்து கை ஃபுல்லாக சாண்ட் ஒட்டிக்கும். இதுலேயும் ஒட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டினாலே போயிடும். ஸோ இந்த டேங்க்குக்கு வந்து இந்த சாண்டு போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg பேக் தான் வாங்கியிருக்காரு அவர். ஸோ அதுதான் வச்சுருந்தேன். அதை அப்படியே கொடுத்தாரு. அப்படியே யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த சாண்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு அது க்ளீன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஒரு வாட்டி தான் வாஷ் பண்ணேன், ரொம்பலாம் வாஷ் பண்ணல. இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் நம்ம வாங்கினோன்னா வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு 4, 5 வாட்டி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு சின்ன ஒரு மேன் பவர் தான் தேவைப்படும் அதில். இதில் வந்துட்டு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி அவங்க வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அந்த வாஷ் பண்ணதுக்கான காசு அது கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே அதிகமாக இருக்கும். இதில் நான் 1/2 கிலோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரூபா இருக்கும்னு வைங்களேன். இந்த சாண்டு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே வந்துட்டு நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பாண்டு சாண்டு கூட கொடுப்பாங்க இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில். இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சோண்டு சாண்டு வேணும், ஒரு 2 மக்கு சாண்டு இருந்தால் போதும் இதுக்கு, இந்த பர்டிகுலர் இது பண்ணுறதுக்கு. ரொம்ப அதிகமாகலாம் வைக்க வேண்டாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா டேங்கோட வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ ரொம்ப அதிகமான சாண்டு போடுவாங்க. இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஃப்ளோரிங் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ தெரியுதா? ஸோ இவ்வளோ தான் இருக்குது. நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஒரு கை அளவு தான், அதாவது ஒரு விரல் அளவு தான் நான் இதில் சாண்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு அந்த இது ஸ்வைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்ருங்க. அது மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. இது நம்ம கையில் பண்ணால் அந்த அளவுக்கு ஈவனாக வருமானு கேட்டால் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லை, இதில் தண்ணி ஊற்றுறதும் ஒரு பெரிய கலை. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அதையுமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையுமே காட்டுறேன் நான் இந்த வீடியோவில் முடிஞ்சா. ஏன்னா அந்த இடத்துல கேமரா வைக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த கார்டு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. இதே நான் கையில் வச்சேன்னா அது கண்டிப்பாக கையிலேருந்து வராது. அதனால தான் இதை கார்டு யூஸ் பண்ணேன். ஸோ அப்புறமா வந்துட்டு இன்னொரு பொருள்,
ஸோ இந்த அக்வாஸ்கேப்பிங்க்கு முக்கியமான ஒரு பொருள், அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரிஃப்ட் வுட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த அக்வாஸ்கேப்பிங்க்கு. ஸோ ட்ரிஃப்ட் வுட்டை இப்படி வைக்கலாமா? ஸோ அது மேலே இந்த ட்ரிஃப்ட் வுட் வந்து தண்ணியில் நிற்கணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஒரு லாவா ராக் எடுத்திருக்கேன். ஸோ லாவா ராக் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷன் கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ எது ஃப்ரண்டேஜ் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃப்ரண்டேஜாக வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கிறேன், கிராஸாக வைக்கிறேன். ஸோ தட் வந்துட்டு இந்த கல் வந்துட்டு இதில் கரெக்டாக நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கல் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நகரல. ஸோ தண்ணி ஊற்றினாலும் அது நகராது. அதுக்காக தான் அந்த மாதிரி அந்த கல்லோட வெயிட்டுக்கு இந்த ட்ரிஃப்ட் வுட் அப்படியே உள்ளே அமுங்கி நின்றுடும். அதுதான் நான் நினச்சிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு பார்ப்போம், மிதக்காமல் இருந்தால் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் அது நிற்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, நானே ஒரு ஃபில்டர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃபில்டர் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபில்டரு, எப்படி இருக்குது பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது, ஜஸ்ட் என்னோட ஐடியா தான். ஸோ இந்த ஃபில்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே இங்கேயே செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு வாட்டர் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போய் நான் ஊற்றிப்பேன். கொஞ்சம் லைட்டாக மேலே வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அடம் பிடிக்குது அது. அவ்வளோதான், செட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ண போகிறேன். அது என்னதுன்றதை பார்ப்போம். ஸோ நான் இந்த டேங்க்கில் விட போகிற ஸ்பீஷியஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இது போடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, செராமிக் ரிங்ஸ் தான். ஸோ நான் விட போகிற ஸ்பீஷியஸ் என்னென்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபிஷ்ஷு கிடையாது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபிஷ் வாங்கி விடல இந்த வாட்டி, ஒரு ஸ்பீஷியஸ் வாங்கி விட போகிறேன். அதுக்காக தான் இதை செட் பண்ணுறேன். ஸோ அது என்னதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், முடிஞ்சால் கண்டுபிடிச்சி. ஸோ இந்த செராமிக் ரிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயோ பாக்டீரியாஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். இது அங்கங்கே சும்மா போட்டு விட்றேன், சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக. இந்த பர்டிகுலர் ஸ்பீஷியஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா என்ன ஸ்பீஷியஸ்னு? கெஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஃபில்டரை பற்றியும் இன்னொரு வீடியோனா இப்போ அந்த ஸ்பீஷியஸ் என்னன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு அடுத்த வீடியோலையோ இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோலையோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்றைக்கு கிடைக்குதுன்றதை பொறுத்து அந்த வீடியோ வரும். நிறையவே போட்டோமா, போதும்னு நினைக்கிறேன்ல, போதும். ஸோ இது வரைக்கும் போதும். ஐ திங்க் யாரெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தீங்களோ கரெக்டாக சொல்லுங்கள் அது என்னவா இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் இன்னும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணலை. ஆல்ரெடி இதை வச்சு நான் இன்னொரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி ஒன்று சும்மா ஒரு ஏர் பபிள் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் தடவையாக வந்துட்டு உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் வச்சு இதில் ஃபில்டர் ஆக முடியுமா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்டர் தான். இது ஒர்க் அவுட் ஆகவும் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகவும் ஆகலாம். ஆனால் இதுலேருந்து காற்று மட்டும் வருன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த அக்வாஸ்கேப்பிங் அவ்வளோதான். இதுதான் பண்ண நினச்ச அக்வாஸ்கேப்பிங்கு. எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இதில் வாட்டர் ஊற்றும் போது ஒரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். மேலே ஏதாவது கவர் மாதிரி வச்சு ஊற்றுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கிராவல் ஃபில்டருக்கு வர பேட் ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் ஊற்றலான்னு யோசிச்சுருக்கேன். பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு ஏதாவது உங்ககிட்ட அக்வேரியம் கிராவல் பேட் இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு கவர் வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம். ஸோ என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ஊற்றும் போது மண் கலையாமல் வந்துட்டு வரும். எதனால பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஃபோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கிராவல் பேட்லேயே இருந்துடும். ஸோ தண்ணி வந்துட்டு மெதுவாக தான் கீழே போய் விடும். அதனால்
ஸோ எந்த அளவுக்கு ஸ்கேப்பிங் கலையாமல் வந்திருக்கு பாருங்கள். மண் கொஞ்சம் கூட கலையில, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கவும் இல்லை. தெரியுதா? ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ஃபிஷ் விட போகிறேன்றத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே. ஸோ அக்வாஸ்கேப்பிங் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? இந்த மாதிரி சின்ன டேங்க்லேயே வந்து பண்ண முடியுன்றது சாதியன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன டேங்க் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாண்டு போட்டு ஒரு ட்ரிஃப்ட் வுட் வச்சு சின்னதாக ஒரு கல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.